ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் முதல் பகுதி இப்படியாக சொல்லுகிறது. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்குது. இந்த உலகத்திலே பரலோகத்தில் தூதனாக இருந்து தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து பெருமை பாராட்டின தூதன் பூமியிலே தள்ளப்படும் பொழுது அவன் சாத்தானாக மாறிவிட்டான். அந்த சாத்தான் இன்றைக்கு தேவசாயில் உண்டாக்கப்பட்ட தேவ ஜனங்களை, மனுஷனை அவன் மோசம் போக்குகிறவனாக ஒவ்வொரு நிமிஷமும் செயல்படுகிறான். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல பைபிளில் வேத புத்தகத்தில் வார்த்தை இருக்கிறது. சாத்தான் ஏன் நம்மை மோசம் போக்குகிறான் அல்லது நம்மை பாவத்தில் விழத்தள்ளுகிறான் என்று சொன்னால், தேவனோடு நாம் கெட்டி சேரக்கூடாதபடிக்கு, அதாவது அவர் சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவரோடு இருக்கக்கூடாதபடிக்கு அவரை விட்டு பிரித்து நரகத்திற்குள்ளாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் நம்மை மோசம் போக்கும்படி ஒவ்வொரு நாளும் பலவிதமான வலைகளை விரித்து தந்திரமாய் செயல்படுகிறான். அவனோடு கூட இருக்கிற அசுத்த ஆவிகளுடைய அந்த அசுத்த ஆவிகளுடைய கூட்டத்தோடு கூட அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் தீவிரமாய் செயல்படுகிறான். ஆகவே தேவ பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டு சாத்தானுக்கு இடம் கொடுக்காதபடி, அவனுடைய வஞ்சக வலையில் விழுந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கையாக இருந்து உங்கள் விசுவாச ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுங்கள். உங்களுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை அவருக்காக பயன்படுத்துங்கள். அவர் கொடுத்த காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் அறிவையும் சரீர சுகத்தையும் நல்ல சூழ்நிலையும் தேவனுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சாத்தான் உங்களை மோசம் பார்க்காதபடிக்கு ஒவ்வொரு நாளும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் விழிப்புள்ளவர்களாய் இருங்கள். சத்ரு ஒரு நாளும் உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் வலப்புறம் இடப்புறம் உங்களுக்கு காவலாய் இருப்பார். அவர் உங்கள் வலது பக்கத்திலே நிழலாய் இருப்பார். அவர் உங்களோடு கூட இருப்பார். விசுவாசத்தோடு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுங்கள். இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஒரு நாளும் சாத்தான் உங்களை மோசம் போக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அவனை எதிர்க்கக்கூடிய பலனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. நன்றாக வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க, ஞானமாய் நடந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின் மூலம் ஆமென்.